அவர் அதற்காக 4 இன்டர்நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினாரு. ஸ்டாண்டிங் ஓவேஷன்ல அமெரிக்கால கொடுத்தாங்க. WHO அவார்டு 2 வாங்கியிருக்கிறாரு. மருத்துவர் அன்புமணி 108 ஆம்புலன்ஸ் போடுற திட்டங்களை கொடுத்ததற்காக WHO உடைய அவார்டை அவங்க வாங்குறாங்க. நன்றி தலைவரே. நன்றி சொல்லி முடிச்சிடணும். நன்றி சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் அவர்களுடைய தலைவர்களை பத்தி ஒரு 4 நல்ல வார்த்தை. என்னுடைய மதிப்புக்குரிய அன்புமணி அவர்களை பற்றி நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. அடுத்து நீங்க நன்றி. மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் 2004 மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது நிறைய முன்னேற்றமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் அதற்காக 4 இன்டர்நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினாரு. ஒரு மாற்றத்தை கொடுக்க வேணும், சிஸ்டத்தை மாத்தணும்னா அது மிகப்பெரிய சிக்கல், மிகப்பெரிய போராட்டம் என்பது நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு டொபாக்கோ மாஃபியாவை எதிர்த்து தான் அவர் போராடினாரு. அதற்காக அவருக்கு விருதுகள்லாம் கிடைச்சது. ஸ்டாண்டிங் ஓவேஷன்ல அமெரிக்கால கொடுத்தாங்க. அதே போல யுனைடெட் நேஷன்ஸ்ல WHO அவார்டு 2 வாங்கியிருக்கிறாரு மருத்துவர் அன்புமணி. எதற்காக? இந்த கிராமப்புற சுகாதார திட்டத்தை அறிமுகப்படுத்தி 108 ஆம்புலன்ஸ் போடுற திட்டங்களை கொடுத்ததற்காக WHO உடைய அவார்டை அவங்க வாங்குறாங்க. டோனி பிளேர் அவர் இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர், பில் கேட்ஸ், பில் கிளின்டன் அமெரிக்காவுடைய அதிபர், அதே போல கோய்சுமி சொல்லிட்டு ஜப்பானுடைய பிரதமர், கோஃபி அன்னன் என்ற யுனைடெட் நேஷன் ஜெனரல், இவர்கள் வாங்கிய விருதை மருத்துவர் அன்புமணி இந்தியாவில் வாங்கியிருக்கிறாரு. ரோட்டரி இன்டர்நேஷனல் அவார்ட் ஃபார் போலியோ எராடிகேஷனுக்காக, போலியோ ஒழிப்பதற்காக இந்த சாதனைகள் எல்லாம் அவர் செய்ததற்காக அந்த இன்டர்நேஷனல் விருதை அவருக்கு டெல்லியில கொடுக்கறாங்க. இத்தனை அவார்ட்களையும் அவர் வாங்கியிருக்காரு. ஆனா அங்க டெல்லியில தான் தெரியும், அது இன்டர்நேஷனல்ல தான் அவரை பத்தி தெரியும். இங்க யாரும் அவருடைய சர்வீஸ்ல கண்டுக்கவே இல்லை. அதை பத்தி அவர் பெருசா எடுத்துக்கிட்டதும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் கீதையில சொன்ன மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற ஒரு விஷயத்துல தான் அவர் பயணிச்சிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட எல்லாரும் அவர்களுடைய கட்சி தலைவர்களை பற்றி குறுக்கீடுகள் இல்லாமல் உங்களுக்கு 20 நிமிடம் நான் அழைத்திருக்கிறேன். நன்றி சொல்லி முடிச்சிடணும். நன்றி சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் அவர்களுடைய தலைவர்களை பத்தி ஒரு 4 நல்ல வார்த்தை நிறைய சொல்லியிருக்கீங்க. என்னுடைய மதிப்புக்குரிய அன்புமணி அவர்களை பற்றி நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. அடுத்து நீங்க அவைக்கு நன்றி சொல்லி முடிக்க. நன்றி. இறுதியாக சமூக நீதி கணக்கெடுப்பு என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை அறிவிப்பை வெளியிட்டீர்கள். அதற்கு பட்ஜெட் ஒதுக்கி இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். அதே போல கூட்டுறவு கடன் தள்ளுபடியை எதிர்பார்க்கின்றோம். இலவச மின்சாரத்திற்கு உடனடியாக எதிர்பார்த்திருக்கின்றோம். டாஸ்மாக் மதுக்கடைகளை படிப்படியாக மூடி பெண்களுடைய மகிழ்ச்சிக்கும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும். அதற்கான அறிவிப்புகளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆல்டர்னேட் ரெவென்யூ பற்றிய முழு திட்டங்கள் வேண்டும். அவுட் சோர்சிங் முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். தற்காலிக பணி செய்பவர்களுக்கு அது நிரந்தர பணியிடமாக ஆக்கி கொடுக்க வேண்டும். தனியார் நிறுவனங்களில் அந்த இளைஞர்களுக்கு 80% வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். இதெல்லாம் தான் என்னுடைய கோரிக்கை. முக்கியமான கோரிக்கை காவிரி தர்மபுரி உபர்நீர் திட்டத்தை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அது என்னுடைய முக்கியமான கோரிக்கை. நான் வேற எதுவுமே கேட்கல. தர்மபுரி மாவட்டத்திற்கு காவிரி உபர்நீர் திட்டத்தை கொண்டு வாங்க. நான் இந்த 1 லட்சம் கிராமத்துல தான் போய் பயணிச்சுட்டு இருக்கிறேன். கிராமத்துல தான் போயிட்டே இருப்பேன். 1 லட்சம் 2 லட்சம் விவசாயிகளோட கையை போய் பிடிப்பாங்களே, என் கையை பிடிச்சி எனக்கு நன்றி சொல்லுவாங்க. ஏதாவது ஆசையா கையை பிடிப்பாங்க. அந்த கை எப்படி இருக்குமா தெரியுமா இருக்கும் தலைவர்களுக்கு? அப்படி கரடு முரடா ரஃபா கரம்பு காய்ச்சி போய் காயம் போயிருக்கும் அந்த கை. ஏன்னா அவங்க சேர் சகதியில மட்டும் இல்ல, பாறையில வேலை செய்யறாங்க. மண்ணிலையும் கடப்பாறையிலையும் மண்வெட்டிலையும் வேலை செஞ்சு கையெல்லாம் அவ்வளோ கரம்பா இருக்கும். அந்த கையை, அந்த விவசாயிகளோட கைகளை விட்டு விடாதீர்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.